ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட பிராங்க்லின் பேசுறேன். என்ன நான் மட்டும் தனியா வரேன்னு யோசிக்கிறீங்க? நான் இப்போ ஒரு டான் கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கேங்க. இந்த மாதிரியான இடத்துக்கு சின்ன கூட்டம் தான் நல்லாவா இருக்கும், அதனால தான் நான் மட்டும் வந்திருக்கேன். நான் வேலைக்கு சேர்ந்திருக்க டான் சாதாரண ஆள் இல்லைங்க, ரொம்ப பெரிய கேங்ஸ்டர் தெரியுமா? அவருக்கு பாதுகாப்பாவே எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. அந்த டான் எங்கன்னு கேக்குறேன். அவர் இந்த வீட்டுக்குள்ள இல்ல, கொஞ்சம் தள்ளி இருக்காருன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. கொஞ்சம் தள்ளி இருக்காருன்னா எங்க இருக்காருன்னு தெரியல. மக்களே, நம்ம வீட்டை நீங்க பாத்திருக்கீங்கல்ல, நம்ம வீடை விட இந்த டானோட வீடு 10 மடங்கு பெருசுங்க. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாருங்களா, பாத்தீங்களா எவ்வளவு தூரத்துக்கு வீடு போகுதுன்ட்டு. நம்ம வீடே பெரிய வீடு தான், அதை விட 10 மடங்கு பெரிய வீடுங்க இது. டாப்ல தான் செக்யூரிட்டி நிக்கிறாங்க பாத்தீங்களா? ஏன்னா இந்த டானுக்கு எப்பனாலும் எதிரிங்களால பிரச்சனை வரலாம். இப்ப இந்த டான் என்ன எதுக்காக தெரியுமா வர சொல்லியிருக்காரு? ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு வர சொல்லியிருக்காரு. மக்களே, இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி லைக்லாம் பண்ணிருங்க, சரியா? இங்க இருக்காரு பாத்தீங்களா, இவர் தாங்க டானு. நான் சொன்ன டான் இவர் தான். ஏதோ ஒரு வேலைக்காக என்ன வர சொல்லியிருக்காரு. அநேகமா யாரையாவது போட்டு தள்ளுற வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவருக்கு ரொம்பவே க்ளோஸான ஆளு. மத்தவங்க கிட்ட எல்லாம் இந்த வேலையை தரமாட்டாரு, என்கிட்ட தான் இந்த வேலையை தருவாரு. பாத்தீங்களா, என்கிட்ட வேலையை பத்தி சொல்றாரு. அவர் டைரக்டா பேச மாட்டாரு மக்களே. என்கிட்ட அவரோட ஆளுங்க தான் என்கிட்ட வேலையை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல போய் ஒருத்தனோட கதையை முடிக்கணுமா, அதே மாதிரி அங்க இருந்து சில பொருள் எல்லாம் தூக்கணுமா, அந்த வேலையை நான் கரெக்டா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டான் எனக்கு நிறைய காசுலாம் தருவாரு. இது பாருங்க, டானுக்கு பக்கத்துல ரைட் ஹேண்டா இருக்கவன் எப்படி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான் பாருங்களா. அவர் முன்னாடியே டான்மே என்ன வேலை பண்ணணும்ன்றதா ஆளுங்க கிட்ட சொல்லி நம்ம கிட்ட சொல்லிட்டாருங்க. இப்ப எப்படியாவது ஒரு கார் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த வேலையை நம்ம பக்காவா முடிச்சிடலாம். நம்மளுக்கு கொஞ்சம் ஆளுங்களையும் தரதா சொல்றாரு. நீ மட்டும் தனியெல்லாம் போக வேணாம், நான் ஆளுங்களையும் அனுப்பிடுறேன்னு சொல்றாரு. சரி மக்களே, நம்ம இப்ப ஏதாவது ஒரு வண்டி எடுத்துட்டு கிளம்பலாமா, இல்ல ஓடியே போயிடலாமா? அவர் சொல்ற இடம் கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு. நம்ம எப்படியாவது அந்த இடத்துல போய் வேலையை முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் தனியாவே வேலையை முடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள டான் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஆளுங்களை என் கூட அனுப்புறதுக்காக தயார்படுத்திட்டு இருக்காரு. நானே வேலையை முடிச்சிருவேன் டான், பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொன்னேன். இல்ல கூட இவங்களையும் கூட்டு போ, அப்பதான் வேலை சீக்கிரமா முடியும்ன்ற மாதிரி சொன்னாரு. என் கூட இவங்க 2 பேர் வரப்போறாங்க, இதை தாண்டி சிலர் வரப்போறாங்க போல. நான் வெளியே காரை நிறுத்தி வச்சிருக்கேன், அந்த காரை எடுத்துட்டு போய் வேலையை முடிச்சிட வேண்டியதான். இது பாருங்க, என் கூட இவங்க 2 பேர் தான் வரப்போறாங்க. ஒருத்தன் தம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, இவன் போய் எப்படி வேலை பார்ப்பான்னு தெரியலையே. அவன் வரலப்பா, வேற ஒரு 3 பேர் அனுப்பி விட்டுருக்கான். இது பாருங்க, இவங்க 3 பேர் தான் என் கூட வரப்போறாங்க. இவங்க 3 பேர் கூட போய் அந்த இடத்துல வேலையை பக்காவா முடிக்கணும். இது பாருங்க, எனக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா. சீக்கிரமா ஓடி வாங்கடா, பொறுமையா போனா வேலையை முடிக்க முடியாதுடா. எப்பா ஓகே, இந்த காரை எடுத்துக்கலாமா? ஏறுங்க, சீக்கிரமா கார்ல ஏறுங்க. ஒருத்தன் ஃப்ரண்ட்ல ஏறிட்டான், மீதி 2 பேர் பின்னாடி ஏறுறாங்களா? ஏறுறாங்க. சீக்கிரமா ஏறுறா, வேலையை முடிக்கணும். இவன் எவ்வளவு ஸ்லோவா நடக்கிறான் பாருங்களேன். ஓகேங்க, எல்லாருமே கார்ல ஏறிட்டாங்க. இப்ப அந்த கேங் இருக்கிற பகுதிக்கு போனோம். நமக்கு ஆப்போசிட்டா ஒரு கேங் இருக்கலாங்க, அந்த கேங்கை போய் அட்டாக் பண்றதுதான் இன்னைக்கு நமக்கான வேலை. ஏன்னா இந்த டானுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆப்போசிட் டீமை சேர்ந்தவங்க இந்த டானுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் டான் இருக்கார்ல, கொஞ்சம் அவங்கள தட்டி வையின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாரு. சின்சான்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா நல்லா வாங்க இருக்கும். அதனால தான் நான் வேலையில மட்டும் சின்சானை சேர்க்கறதே கிடையாது. ஜாலியா சுத்தி பாக்குற இடத்துக்கு மட்டும் தான் சின்சானை கூட்டு போவேன். மத்த மாதிரி இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான் மட்டும் தாங்க வருவேன். பாருங்க, எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு தெரியுமா? கொஞ்சம் தள்ளி தாங்க போனோம். இங்கயா? இல்ல அவன் தாங்க வழி சொல்லிட்டு இருக்கான். எனக்கு பின்னாடி ஒருத்தன் உட்காந்து இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் எங்க போனோம்னு சொல்றான். இங்கன்றான் அங்கன்றான், குழப்பிட்டு இருக்காங்க. இருங்க, அவன் சொல்ற இடத்துக்கு போலாம். அந்த கேங்க அங்கதான் அட்டிய போட்டிருக்காங்க போல, அங்க போய் அவங்க கூட சண்டை போடணும். இந்த பகுதிக்கு போகணுமா? சரி, ஒரு பழைய ஃபேக்டரிக்கு தாங்க கூட்டு வந்திருக்கான். இந்த இடத்துல நம்ம கண்ணாமூச்சி எல்லாம் விளையாடி இருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அது பாருங்க, அந்த ஃபேக்டரிக்கு கூட்டு வந்தான். ஃபேக்டரியிலேயே வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அங்கதான் அட்டி போட்டிருப்பாங்க போல. எங்க அட்டி போட்டிருந்தாலும் சரி, அவனுங்க கதையை இன்னைக்கு முடிக்கும். இங்க ஓரமா காரை நிறுத்துன்ற மாதிரி சொல்றாங்க. ஓரமா காரை நிறுத்திக்கலாமா? போணுமா இன்னும்? ஒழுங்கா சொல்றா, இவன் குழப்புறாங்க என்ன போட்டு. இவனுக்கே அந்த கேங் எங்க இருக்குன்னு சரியா தெரியல போலங்க. கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு சொல்லிட்டு இருக்கான். யாரவரையும் அந்த கேங்க பக்கத்துல தான் இருக்கு போலங்க. எங்க இருக்காங்க? நம்ம கார் சவுண்டை கேட்டு அந்த கேங்க தெரியுறாங்களா? அந்த கேங்க தெரியுறாங்க. இறங்கடா. எப்பா, அந்த கேங்க ஃபேக்டரியில இருக்காங்கன்னு மட்டும் தாங்க இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் என்ன அலைய விட்டாங்க. பாருங்க, கண்ணெல்லாம் எடுத்துட்டோம். இருங்க, அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். மக்களே, நான் அவனை போட்டு தள்ளுறேன். கரெக்டா அவனை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணோம். 2 பேரு அங்க ஒருத்தர் தான். ஐயோ, நம்ம ஷூட் பண்ணணும், பதிலுக்கு அவனுங்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஒரு பெரிய கன் ஃபைட்டே நடக்க போகுது மக்களே, கேர்ஃபுல்லா இருக்கணும். அது பாருங்க, ஐயோ எத்தனை புல்லட் தெரியுமா என் மேல பட்டுருச்சு. ஐயோ, நான் கார்டு வேற போடாம வந்துட்டேங்க. அது போட்டிருந்தாலாவது காயம் படாது. ஐயோ, என்ன விரட்டி ஷூட் பண்றாங்க எங்க? ஐயோ, அங்க ஒருத்தர் இருக்காங்க. கரெக்டா ஷூட் பண்ணிட்டேன். என் கூட வந்தவனுங்க வேஸ்ட்டுங்க, யாரையுமே ஷூட் பண்ண மாட்டாங்க. நான் மட்டும் தான் ஷூட் பண்ண வேண்டியதா இருக்கு. எங்க இருக்காங்க? ஒருத்தனை விடக்கூடாதுங்க, எல்லாவனையும் காலி பண்ணுங்க. எங்க வேற யாராவது இருக்காங்களா? என்ன? அங்க ஒருத்தர் இருக்காங்க. ஷூட் பண்ணிட்டேன். சூப்பர் ஷூட் பண்ணிட்டாங்க. நான் சண்டை போடுவாங்கன்னு நினைச்சாங்க. இவனுங்க என்னங்க ஷூட்லாம் பண்றாங்க. நான் சாதாரணமா இந்த பிரச்சனையை எப்படியாவது பேசியே முடிச்சிடலாம் நினைச்சாங்க. பேசி முடிக்கிறதுலாம் வேலைக்கு ஆகாது. அந்த டான் சொன்னது சரிதான், அவனுங்க பேசுறதுக்கெல்லாம் ரெடி இல்ல. நீ போய் அவனுங்க கதையெல்லாம் முடியுன்ற மாதிரி தான் என்ன அனுப்பி வச்சாரு. அவனுங்களும் அதுக்கேற்ற மாதிரி தாங்க பண்றாங்க. நம்ம அமைதியா தானே வந்தோம், அவனுங்க உடனே ஷூட்லாம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழியே இல்லைங்க, நம்ம ஷூட் பண்ணி தான் ஆகணும். ஒரு வழியா இங்க இருக்க எல்லாரையும் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, தேடி பாப்போமா? நல்லா தேடி இங்க 2 பேர் இருக்காங்க. முடிங்க. இவனுங்க ஒர்க்கர் தாங்க, இருந்தாலும் நம்மள ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது? ஒருத்தர் ஓடுறாங்க, விடக்கூடாது. அட்டி வாங்க. 3 பேர் சும்மா இருக்காதீங்க. எங்கேயாவது ஆளுங்க இருக்காங்களான்னு தேடி பாருங்க.
என்னங்க நம்ம கூட இருக்கவனுங்க நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க இங்க தேடாம. இது அவனோட நாயா இல்ல நம்ம சாப்பியா இங்க வரப்போகுது? அவனோட நாய் தான் போலங்க. இங்க ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான் பாருங்களேன். அடப்பாவுமே, இங்க ஒருத்தன் ஒளிஞ்சிருக்காங்க. அவனை காலி பண்ணிட்டேன். ஓகே, நம்ம கூட 3 பேர் வந்தாங்க, இப்ப 2 பேர் தான் இருக்காங்க. ஐயோ, நம்ம கூட வந்தவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு போலங்க. நம்ம கூட 3 பேர் வந்தாங்கல்ல, இப்ப 2 பேர் தான் என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல மக்களே. ஒவ்வொரு இடமா செக் பண்றேன். வேற எங்கேயாவது அவனுங்க ஒளிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களை காலி பண்றதுக்காக தான் ஒவ்வொரு இடமா செக் பண்றேன். யாரும் இருக்கிற மாதிரி தெரியல மக்களே. ஆல்மோஸ்ட் இங்க இருந்து எல்லாரோட கதையும் நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம டான் கிட்ட சொன்னா டான் ரொம்ப சந்தோஷப்படுவார் தெரியுமா? எங்க ஒருத்தன் காணாம நல்லா வந்துட்டாங்க. நம்ம ஆளுங்களுக்கு எந்த ஆபத்தும் வரலங்க. ஓகே, நம்ம எப்படியோ அந்த டான் சொன்ன வேலையை நல்லபடியா முடிச்சிட்டோம். இதை மட்டும் டான் கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா சந்தோஷப்படுவாரு. இங்க ஒரு இடம் இருக்கு பாருங்க, இங்க செக் பண்ணி பார்க்கலாமா? இருங்கடா, நீங்க வெளியே இருங்க, நான் மட்டும் உள்ள போய் செக் பண்றேன். உள்ள இருந்து ஒரு பெட்டி எடுத்துட்டாங்க. ரைட்டு, இந்த பெட்டிக்காக தாங்க டான் அனுப்பி வச்சிருக்காரு. அந்த டானு உள்ள வந்து ஒரு பெட்டி இருக்குன்ற மாதிரி ஏற்கனவே என்கிட்ட சொன்னாரு. ஆனா அந்த பெட்டியை பத்தி தூக்குறதுக்காக தான் இங்க வந்து வராங்க. ஐயோ, பெட்டி எடுத்தோம், ஆளுங்க வராங்க. ஷூட் பண்ணுங்கடா. எப்பா பரவாயில்லங்க, நம்ம ஆளுங்க ஷூட் பண்றாங்க. நம்ம கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுப்போம், குறி வைக்கிறதுக்காக பார்ப்போம். எங்க வர வரான் பாருங்க, அங்க லாங்ல இருந்து வராங்க. எப்பா என்னங்க எங்க இருந்தோ வராங்க. ஐயோ, அதான் லாங்ல இருந்து சுத்தமா குறி வைக்க முடியல, அதனால தான் பக்கத்துல வந்துட்டேன். ஷூட் பண்ணு. ஐயோ, என்ன பயங்கரமா ஷூட் பண்றாங்க இவனுங்க. நம்ம ஆளுங்க பாருங்களேன், உசாரா ஒளிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு மேல நம்மளால ஷூட் பண்ண முடியாது. அவனுங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. சீக்கிரமா கார் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். கார்ல மட்டும் வேகமா ஏறுறாங்க இவனுங்க. இடிச்சு தள்ள வேண்டியதான். வழியில யாரையாவது பார்த்தா கூட இடிச்சு தள்ள வேண்டியதான். இதுக்கப்புறம் காரை விட்டு இறங்கவே கூடாது. நம்ம கார்ல எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடணும். மக்களே எப்படி ஷூட் பண்றாங்க பாத்தீங்களா? பயங்கரமான ஆளா இருப்பாங்க போலங்க. எப்படி பாத்தீங்களா, ஷார்ட் ரூட்ல வந்துட்டேன். எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சாச்சு மக்களே. ஐயோ, ஃபாலோ பண்றீங்க, எங்க கார்ல ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? நம்ம இடத்துக்கு போயிட்டா நம்மள ஃபாலோ பண்ண முடியாதுங்க. அது வரைக்கும் அவனுங்க ஃபாலோ பண்ணாலும் பிரச்சனை இல்லை. யாரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க மக்களே, அதனால தான் நான் ஸ்பீடா போறேன். ஐயோ, ஸ்பீடா போ, இன்னும் ஸ்பீடா போ. அவனுங்க பின்னாடி வந்துட போறாங்க. நம்ம டானுக்குன்னு ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களால நம்மள தொடவே முடியாது. டான் கிட்ட நிறைய ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க நம்மள பாத்துப்பாங்க. டானு பெட்டியில ஏதோ டைமண்ட் மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. என்ன இருக்குன்னு எனக்கு சரியா தெரியலங்க. ஏன்னா அந்த பெட்டியை எடுத்து டான் கிட்ட தரது மட்டும் தான் என்னோட வேலை. அதுல என்ன இருக்குன்றதெல்லாம் நான் பார்க்கவே கூடாது. நான் பார்த்தேன்னு டானுக்கு தெரிஞ்சதுன்னு இங்க என் கதையே முடிச்சிருவாரு. ஒரு வழியா நம்ம பேசிட்டே டானோட வீட்டுக்கிட்ட வந்துட்டோங்க. காரை விட்டு இறங்குங்கடா எல்லாரும். ஐயோ, சாரா அங்க இருக்க ஒரு செக்யூரிட்டி மேல காரை விடுறதுக்கு போயிட்டாங்க. ஓகே, நம்ம வேலையெல்லாம் முடிச்சாச்சு. சூப்பரா டான் சொன்ன வேலையை முடிச்சாச்சு. கார்ல எதையாவது விட்டுட்டேன்னா என்னங்க கார்ல திரும்பி இவனுங்களே அது பாருங்க பெட்டி. ஆடா பாவீங்களா, பெட்டியை சொல்ல மாட்டீங்களாடா, பெட்டி காருக்குள்ள இருக்குன்ட்டு. எனக்கு ஞாபகம் வந்து நான் போக வேண்டியதா இருக்குங்க. இந்த பெட்டியை போய் டான் கிட்ட தந்தன்னு வைங்களேன், டானு பயங்கரமா சந்தோஷப்படுவாரு. எங்க டானு? டான் அதே இடத்துல தாங்க உட்காந்துட்டு இருக்காரு. டான் ரைட் ஹேண்ட் தான் வெளியே இன்னமும் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. டான் என்னப்பா பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காரா? ஆமாங்க, பிஸியா இருக்காரு டான். கொஞ்சம் இருங்க, இப்ப போய் பேசலாமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாங்க. டானோட அசிஸ்டன்ட் கிட்ட டானை பத்தி கேட்போம். டான் இப்ப வேலையா இருக்காரா? அவன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இருங்க, டானை பார்த்து பெட்டி கிடைச்சிருச்சு டான்னு சொன்னீங்களேன், டானு பயங்கரமா சந்தோஷப்படுவாருங்க. இன்னைக்கு நமக்கு நிறைய காசு தரப்போறாரு. அந்த காசு மூலியமா இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பார்ட்டி பண்ணலான்னு இருக்காங்க. மைக்கிள் ட்ரெவரை கூப்பிட்டு பார்ட்டி பண்ண போலான்னு இருக்கேன். என் கூட 3 பேர் அசிஸ்டன்ட் மாதிரி வந்தாங்கல்ல, அவங்க கிளம்பிட்டாங்க. இப்ப டானை பார்த்து பேச போறாங்க. டான், நீங்க சொன்ன மாதிரியே பக்காவா வேலையை முடிச்சிட்டேன். நீங்க ஒரு பெட்டி அங்க எடுன்ற மாதிரி சொன்னீங்கல்ல, அந்த பெட்டியும் சூப்பரா எடுத்துட்டேன். நிறைய பிரச்சனை வந்தது, அதை மீறி தான் இந்த விஷயத்த பண்ணேன். எங்க டான் நான் பேசினதுல பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாருங்க. பிராங்க்லின், நீ சூப்பரான வேலை பண்ணிருக்க, உனக்கு நிறைய காசு தரேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. டான், கொஞ்சம் பார்த்து தாங்க, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட பார்ட்டி பண்ணலாம் முடிவு பண்ணிருக்கேன். உங்ககிட்ட சூட் கேஸை தந்துட்டேன். உங்க சைட்ல இருந்து கொஞ்சம் நல்ல காசா தந்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட நைட்டு ஜாலியா பார்ட்டி எல்லாம் பண்ணுவேன். என்கிட்ட வேலை பாக்குறவங்களுக்கு நான் நிறைய காசு தான்ப்பா தருவேன்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. எனக்கு நிறைய காசு தந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஓரளவுக்கு நிறைய காசு கிடைச்சிருச்சு. இந்த காசு மூலியமா பிளே ஸ்டேஷன் 5 வாங்கலாம் தெரியுமா? இப்ப புதுசா GTA 6 கேம் வேற வரப்போது இல்ல, அந்த கேமை கூட நம்ம வாங்கிக்கலாம். சின்சான் கூட சேர்ந்து விளையாடலாம். அதே மாதிரி ட்ரெவரு மைக்கேல் கூட சேர்ந்து பார்ட்டிக்கு போனோம்னு சொன்னா பாத்தீங்களா, இந்த காசு மூலியமா அந்த பார்ட்டிக்கு எல்லாம் போலாம். ஏங்க இது அவங்க காரு போலங்க, என் காரு வெளியே இருக்கு. இருங்க, என் காரை வெளியே எடுத்துக்கலாமா? ஓகே, இந்த காரை எடுத்துக்க வேண்டியதுதான். எடுத்துட்டு கிளம்பலாமா? சரிங்க, நம்ம இப்ப சின்சானை பார்க்கறதுக்காக கிளம்பலாம். மக்களே, இன்னும் வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைக்கை போட்டுருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ வரும், அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.